கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலும் முறித்து போடுவதில்லை என்றும் நியாயாதிபதிகள் 2:1 சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டி ஏற்படுத்தி இயேசு சுவாமி யெகோவா தேவனாக அந்த இடத்துல இஸ்ரேல் மக்களோட உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார். அதே போல் அநேக பரிசுத்தவான்களோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார். புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை அவரை நாம் எப்பொழுதும் நினைவு கூறும்படிக்கும், இதை பயபக்தியோடு உட்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவி நமக்குள் முறிந்து போவது இல்லை. அதனால தான் ஆவியானவர் நம் மீது இறங்குகிறார்.